So, welcome to the CCNA course. இன்னைக்கு நம்ம வந்து இந்த செஷன்ல சிசிஎன்ஏ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சிசிஎன்ஏ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் டிஸ்க்ளைமர் எல்லாம் எப்படின்னா என்னோட தமிழ் வந்து அவ்வளோக்கு ஃப்ளூவெண்டா இருக்காது. நீங்க வந்து இந்த தமிழ்ல கொஞ்சம் தமிழும் இல்லைன்னா மலையாளம் அண்ட் சம்டைம்ஸ் இங்கிலீஷ் வந்து நீங்க கவனிக்கலாம் அதுல. ஸோ என்னோட தமிழ் ஃப்ளூவெண்டா இருக்க இல்லை, அதனால நான் வந்து if somewhere I get stuck, I will use English அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றது. ஓகேங்களா? அண்ட் இஃப் எவர் உங்களுக்கு வந்து என்னோட சென்டென்ஸ் இல்லைன்னா நான் வந்து என்ன சொல்ல வரேன் அது வந்து உங்களுக்கு புரியலைன்னா ப்ளீஸ் என்ன ஸ்டாப் பண்ணுங்க. யூ கேன் ஆஸ்க் மீ அண்ட் ஐ வில் ரிப்பீட் தட் ப்ராபப்ளி இன் இங்கிலீஷ் ஸோ தட் உங்களுக்கு வந்து அது புரியலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் நீங்க வந்து என்னோட அந்த டெமோ செஷன்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. பார்க்கலைன்னா நான் வந்து அதோட லிங்க் வந்து சாட்ல போடுறேன், அது வந்து கண்டிப்பா பாருங்க. ஸோ அந்த டெமோ செஷன்ல நான் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் என்ன ஆகும், நம்ம வந்து சிசிஎன்ஏ கோர்ஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் அதெல்லாம் ரிப்பீட் பண்ண மாட்டேன். நான் வந்து டைரக்டாவே சிலேபஸை ஜம்ப் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் வித் த சிசிஎன்ஏ கோர்ஸ், த ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து எப்பவுமே கம்ப்யூட்டர் இல்லைன்னா இன்டர்நெட் வந்து யூஸ்வலா எங்கெல்லாம் பார்க்கும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த செஷன்ல இன்னைக்கு இந்த செஷன்ல எல்லாம் பார்க்கும். ஸோ யூஸ்வலா நம்ம வந்து இப்போ உங்களோட லேப்டாப் என்னோட லேப்டாப் இல்லைன்னா நீங்க வந்து போன்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட லேப்டாப் இல்லைன்னா பிசி எப்படி உங்களுக்கு இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுது அது வந்து இந்த டயக்ராம்ல பார்க்கும். ஸோ யூஸ்வலி உங்களோட பிசி வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் மூலமா ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டா இருக்கும். ஓகேங்களா? யூஸ்வலா இது வந்து ஓல்டன் டைம்ஸ்ல இருந்தது. இல்லைன்னா யூஸ்வலா நம்ம வந்து கார்பரேட் கம்பெனிஸ் பேங்கிங் செக்டர்ஸ்ல இதெல்லாம் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்க்கணும். பிசி இருக்கும், பிசில இருந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போகும், அது வந்து ஒரு நியரஸ்ட் ஸ்விட்ச்ல போய் கனெக்ட் ஆகும். அந்த ஸ்விட்ச் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விட்சும் இந்த இன்டர்நெட்க்கு நடுவுலயும் நிறைய கனெக்டிவிட்டிஸ் வரும், அது நம்ம வந்து இப்போ பார்க்க மாட்டோம். இந்த செஷன்ல நம்ம வந்து அது பார்க்க மாட்டோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துருக்கலாம். And moreover, these are the connectivities that you will always, which is always visible to you. பிசி விசிபிளா இருக்கும், அந்த கேபிள் விசிபிளா இருக்கும், அந்த கேபிள் வந்து ஒரு ஸ்விட்ச் கூட போய் கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த ஸ்விட்ச் வந்து எப்படி போய் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறது இல்லைன்னா கனெக்ட் ஆகிறது, தட் இஸ் நாட் விசிபிள் டு அஸ். அதுதான் நம்ம வந்து இந்த ஃபுல் சிசிஎன்ஏ கோர்ஸை படிக்க போறோம். அதே மாதிரி வயர்லெஸ்ல நம்ம வந்து நம்மளோட லேப்டாப் இல்லைன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் என்ன வயர்லெஸ்லி ஒரு வைஃபை மோடம் கூட கனெக்டடா இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம பார்க்கலாம், நம்மளோட என்னோட லேப்டாப்பை வந்து ஒரு வைஃபை மோடம் கூட கனெக்டடா இருக்கு. அந்த வைஃபை மோடம் பார்த்தோம்னா ஒரு டிஎஸ்எல் லைன் இல்லைன்னா ஒரு ஃபைபர் கேபிள் இல்லைன்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் மூலமா இன்டர்நெட் கூட கனெக்டடா இருக்கு. ஸோ யூஸ்வலா நம்ம வந்து எப்பவுமே இன்டர்நெட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வந்து விசிபிளி நம்ம இங்க வரதான் பார்க்க முடியாது நம்மளால. ஒரு ஆஸ் அ எண்ட் யூசர், ஆஸ் அ இன்டர்நெட் யூசர், ஐ கேன் see the internet portion of the whole computer networks only this much. Wirelessly to the Wi-Fi modem இல்லைன்னா வயர்ல இருந்து அந்த சுவிட்ச் வர போகிற கனெக்டிவிட்டி மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் ஆஸ் அன் எண்ட் யூசர். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து யூஸ்வலா வீட்டுல பாக்குறது இல்லைன்னா ஒரு ஷாப்ல இல்லைன்னா நம்ம மால்ல போறோம், அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வேரியேஷன் எப்படி பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்மால் ஆஃபீஸ், ஓகே, ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதுல வந்து சப்போஸ் ஒரு 10 பிசிஸ் இருக்கு இல்லைன்னா 4 பிசிஸ் இருக்கு. இந்த டயக்ராம் படி பிசிஸ் இல்லாம இங்க ஒரு பிரிண்டரும் இருக்கு. யூஸ்வலா என்ன ஆகும்னா இந்த பிசிஸும் இந்த பிரிண்டர்ஸ் வந்து ஒரு ஸ்விட்ச் மூலமா கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் வந்து ஒரு ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கும், அந்த ரவுட்டர் வந்து இன்டர்நெட் கூட கனெக்டடா இருக்கும். யூஸ்வலா இந்த மாதிரி கனெக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். மோரோவர் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி நம்ம வந்து ஒரு ஷாப்பிங், ஒரு க்ளோத்திங் ஷாப் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இல்லைன்னா ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் பார்க்கலாம்.
ஜுவல்லரி ஷாப்ல நம்ம வந்து பிசிஸ் தவிர பிசிஸ் இல்லாம நம்ம வந்து இங்க இது வந்து கேமராஸ் நினைச்சுக்கலாம். இது வந்து ஒரு கேமரா 1 2 3 4 அந்த மாதிரி நினைக்கலாம். இங்க வந்து இது வந்து அந்த கேஷியரோட பிரிண்டர் இந்த மாதிரி இது நம்ம இமேஜின் பண்ணோம். ஸோ என்ன ஆகும், இந்த ஃபுல் கேமராஸை வந்து ஒரு ஸ்விட்ச் மூலமா கனெக்டடா இருக்கு. பிகாஸ் இந்த கேமராஸ் வந்து அந்த வீடியோவை வந்து டெய்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எவ்ரி செகண்ட் அது வந்து ஜுவல்லரி ஷாப்ல அந்த கேமராஸ் வந்து வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி ஒன் இன் ஒன் டே மீனிங் 24 ஹவர்ஸ்ல, ஓகேங்களா, 24 ஹவர்ஸ்ல ஆப்வியஸ்லி ஜுவல்லரி ஷாப்ல நிறைய கேமராஸ். ஒவ்வொரு கேமரால இருந்து சப்போஸ் ஒரு அட்லீஸ்ட் 720 பிக்சலோடு வீடியோ வீடியோஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னா அது வந்து நமக்கு வந்து எங்கேயாவது ஸ்டோர் பண்ணும். லோக்கலா ஸ்டோர் பண்ண பார்த்தோம்னா நிறைய ஜிபிஸ் யூஸ் ஆகும். அண்ட் 24 ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி 24/7 நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம் 720 பிக்சல்ல. ஒரு கேமரா இல்ல, அதே மாதிரி ஒரு 10-20 கேமராஸ் இருக்காங்க ஜுவல்லரி ஷாப், எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நமக்கு இன்டர்நெட்ல இல்லைன்னா கிளவுட்ல போய் சென்ட் பண்ணும். அது எப்படி சென்ட் பண்ணும்? ஸோ இந்த மாதிரி எல்லா கேமராஸ் வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கும். ஸ்விட்ச்ல இருந்து அந்த டிவைஸ் வந்து ரவுட்டர் கூட கனெக்டட் இருக்கும். ரவுட்டர் வந்து அந்த கேமரால இருந்து வர வீடியோஸை வந்து இன்டர்நெட்ல ஒரு சர்வர்ல போய் சென்ட் பண்ணும். அந்த சர்வர்ல இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர்ட் ஆகும். இப்படிதான் நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டியும் நம்ம வந்து யூஸ்வலா டெய்லி லைஃப்ல பார்ப்போம். இது வந்து இப்படி ஒரு இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு நம்ம வந்து ஸ்மால் ஆஃபீஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஸ்விட்ச் இருக்கு, அந்த ஸ்விட்ச் வந்து ஒரு ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கு. அந்த ஸ்விட்ச் கூட ஒரு அட்லீஸ்ட் 4-5 இல்லைன்னா 10 பிசிஸ் இல்லைன்னா ஒரு பிரிண்டர் மாதிரி இந்த மாதிரி இல்லைன்னா கேமராஸ் வந்து கனெக்டடா இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்விட்ச், இந்த மாதிரி ஸ்மால் ஆஃபீஸ் கனெக்டிவிட்டியில இந்த மாதிரி ஸ்விட்ச்க்கு நம்ம வந்து அன்மேனேஜ்ட் ஸ்விட்ச்னா சொல்றோம். They are called as unmanaged switch. Okay. So what do we mean by unmanaged switch? Unmanaged switch meaning all you need to do is plug and play. இந்த ஸ்விட்சை வந்து பவர் அந்த பவர் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணணும், பவர் ஆன் பண்ணணும், அவ்வளவுதான். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் ஒர்க்கிங். உங்களால சிஎல்ஐ லாகின் பண்ண முடியாது, இதுல வந்து சிஎல்ஐ கனெக்டிவிட்டி இருக்காது, இல்லைன்னா இதுல வந்து ஒரு கன்சோல் போர்ட் இருக்காது, எதுவுமே கிடையாது. It is only a dumb switch, I would say. And இது ஆக்சுவலா பார்த்தோம்னா இது ஆக்சுவலா இஸ் நாட் அ ஸ்விட்ச், இட் இஸ் அ ஹப். ஹப் மீனிங்னா இங்கேருந்து ஒரு டேட்டா வரும், அது வந்து டைரக்டா இங்கே ஃபார்வர்ட் பண்ணும். இங்கேருந்து டேட்டா வரும், அது வந்து ரவுட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். பிசி 1ல இருந்து டேட்டா வருது, அது இங்கே ஃபார்வர்ட் பண்ணிவிடும், ரவுட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். இந்த கேமரா இல்லைன்னா பிசி வந்து ரவுட்டருக்கு டேட்டா ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ பேசிக்லி அன்மேனேஜ் ஸ்விட்ச் வந்து நீங்க வந்து அமேசான்ல இல்லைன்னா வேற எங்கேயாவது சர்ச் பண்ணி பிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா it would be written as plug and play. Plug meaning connected to the socket, power it on, and it will automatically start to work. And why is it called unmanaged? உங்களால இது மேனேஜ் பண்ண முடியாது. You cannot configure spanning tree, VLAN configure பண்ண முடியாது, IP configurations எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. It is pre-configured. So it is called as unmanaged switch. And mostly நம்ம வந்து unmanaged switch எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? ஸோ எப்படின்னா ஒரு இன்டர்நெட் கேஃபே, ஓகேங்களா, இன்டர்நெட் கேஃபே நினைச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இன்டர்நெட் கேஃபே. இன்டர்நெட் கேஃபேல ஆப்வியஸ்லி நிறைய பிசிஸும் இருக்கு. அந்த பிசிஸ் இருக்கு, அந்த பிசி வந்து ஸ்விட்ச் கூட கனெக்டட் இருக்கு. ஸோ என்ன ஆகும், இன்டர்நெட்ல இருந்து டேட்டா வருது. அந்த இன்டர்நெட்ல இருந்து வர டேட்டாவை அது வந்து அன்மேனேஜ் ஸ்விட்ச் வந்து பை டிஃபால்ட் எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல சென்ட் பண்ணிவிடும். அதுதான் அன்மேனேஜ் ஸ்விட்ச். யூஸ்வலா இது வந்து நம்ம ஸ்மால் ஆஃபீஸ் சினாரியோல அன்மேனேஜ் ஸ்விட்ச் எப்பவுமே பார்ப்போம். ஓகே, எனி क्वेश्चन இங்க? இது சிம்பிளா இருக்கு. ஐ டோன்ட் திங்க் தேர் வுட் பி எனி क्वेश्चन. இஃப் எனி क्वेश्चन ப்ளீஸ் டு ஆஸ்க். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இன்னொரு பிகர் வெர்ஷன்ல போகலாம். ஸோ இது வந்து ஒரு பில்டிங் இருக்கு, ஓகேங்களா. அந்த பில்டிங்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர் இருக்கு, தேர்ட் ஃப்ளோர் இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட ஆஃபீஸை இமேஜின் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆஃபீஸ்ல வந்து ஆப்வியஸ்லி பிசிஸ் இருக்கு,
நம்மளோட லேப்டாப்ஸ் இருக்கு அண்ட் நிறைய ஃப்ளோர்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ என்ன ஆகுறதுன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்ல கனெக்டட் பிசிஸ், ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கிற லேப்டாப்ஸ் வந்து ஐதர் வயர்ட் இல்லைன்னா வயர்லெஸ்லி வந்து ஒரு இஃப் இட் இஸ் வயர்லெஸ் அது வந்து ஒரு வயர்லெஸ் மோடம் கூட கனெக்டடா இருக்கு. இந்த மாதிரி இல்லைன்னா வயர்டுனா அந்த பிசி இல்லைன்னா அந்த லேப்டாப் வந்து வித் வயர்ட் கனெக்டிவிட்டி ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கு. இதே மாதிரி எல்லா ஃப்ளோர்ஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்க்கணும். வயர்லெஸ்லி அண்ட் வயர்ட் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி எல்லா ஃப்ளோர்ஸ்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்விட்ச் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஸ்விட்ச் கூட போய் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஆஃபீஸ்ல எல்லா ஃப்ளோர்ஸ்ல இருந்து வர டேட்டாவை வந்து அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கு. அந்த சென்ட்ரலைஸ்ட் ஸ்விட்ச் வந்து ஒரு ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கு. அந்த ரவுட்டர் தான் அதுக்கப்புறம் இன்டர்நெட் கூட கனெக்டடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி யூஸ்வலி கார்பரேட் ஆஃபீஸ்ல பார்க்கலாம். கார்பரேட் இல்லைன்னா பெரிய பெரிய எம்என்சிஸ் ஏன்னா பில்டிங்ஸ் அந்த மாதிரி கனெக்டிவிட்டியில எல்லாம் பார்க்கலாம். அண்ட் மூவிங் ஆன், யூஸ்வலி இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு டிவைசஸ் வந்து ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கு. ஸ்விட்ச் என்ன ஆகும், எப்படி ஒர்க் ஆகுறது, அதுல வந்து எப்படி எல்லாம் டேட்டா ஃப்ளோ ஆகும், இது வந்து நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். பட் ஃபார் நவ் we are just understanding how devices are connected and how we are surrounded by such connectivity. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம், கனெக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கோம். பிசில இருந்து ஸ்விட்ச்க்கு கனெக்டிவிட்டி போறது, இல்லைன்னா வைஃபை மோடம்ல இருந்து இந்த ஸ்விட்ச்க்கு கனெக்டிவிட்டி போறது, ஸ்விட்ச்ல இருந்து ரவுட்டருக்கு கனெக்டிவிட்டி போறது. ஓகே, ஸோ இந்த கனெக்டிவிட்டி எப்படி நடக்காது? ஸோ ஆப்வியஸ்லி கனெக்டிவிட்டிக்கு நமக்கு வந்து ஒரு வயர் தேவைப்படும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயர்ஸ் ஆர் தேர். ஓகே, ஈத்தர்நெட் வயர் இருக்கு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வயர், கிகாபிட் ஈத்தர்நெட், 10 கிக் ஈத்தர்நெட், இந்த மாதிரி வயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த வயர்ஸ் பத்தி நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துல பார்க்கலாம். பட் இந்த வயர்ஸ்க்கு நம்ம வந்து ஆஸ் அன் IEEE ஃபார்மேட் பேர் கொடுத்துருக்கோம். அண்ட் தோஸ் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்பீடு. அந்த வயர்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பீட் இருக்கு, based on that IEEE has given them some names. So 10 Mbps. Okay, 10 Mbps இருக்கிற 10 Mbps ஸ்பீட் இருக்கிற வயர்ஸ்க்கு நம்ம வந்து 10 base T சொல்லுவோம், இல்லைன்னா ஈத்தர்நெட் சொல்லுவோம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் சொல்லுவோம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வயர்ஸ்க்கு வந்து 100 Mbps ஸ்பீட் இருக்கு. அதுக்கு IEEE நேம் வந்து 100 base T. இதே மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட இந்த நேமிங் கன்வென்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஸோ பேசிக்லி வி கேன் ஹேவ் 10 Gbps. 10 Gbpsக்கு அப்புறமும் இருக்கு 100 Gbps வயர்ஸும் இருக்கு. ஓகே, அண்ட் அகெயின் தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பீட், they are also based on the length of each of the wire. Okay, so 10 Mbps இல்லைன்னா ஈத்தர்நெட் லிங்கோட லெங்த் வந்து 100 meters தான். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 100 meters, 1000 Mbps 100 meters, 10 Gbps 100 meters. பார்த்தோம்னா இந்த எல்லா 100 meters wire வந்து காப்பர் wires. And copper wires meaning they will send data as electrical pulses. Electrical pulse. Okay, so copper wire, we know that copper is a good conductor of electricity. So coppers வந்து எப்பவுமே காப்பர் வயர்ஸ் வந்து எப்பவுமே எலக்ட்ரிக்கல் பல்ஸா டேட்டாவை சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இங்க நம்ம பார்த்தோம்னா, ஒரு வயர் வந்து ஃபைபர் வயர், இங்க வந்து ஃபைபர், அண்ட் அந்த ஃபைபர் வயரோட லெங்த் பாருங்க 5000 meters இல்லைன்னா 5 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து IEEE அதுக்கும் ஸ்பீடு வந்து 1000 Mbps தான், 1000 Mbps தான். பட் பேர் வந்து 1000 base LX இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1000 Mbps, but it is a copper wire. For that it is 1000 base T. T meaning it is a copper wire. LX meaning it is a light or a fiber cable. Obviously fiber cableக்கு வந்து ஸ்பீட் ஜாஸ்தி இருக்கு, ஜாஸ்தியும் பண்ணலாம், and they can travel over a longer distance. Okay, light can travel at a longer distance, we know that.
அதனால ஃபைபர் கேபிளோட லெங்த்தும் ஜாஸ்தி இருக்கு. ஸ்பீட் மே பி சேம், speed may be more, speed may be less, but the length that they can travel is extremely high. So இந்த மாதிரி different wires இருக்கு. அந்த wires மூலமா நம்ம வந்து இந்த different switches, different routers இல்லைன்னா different devices நம்ம வந்து கனெக்ட் யூஸ்வலா பண்ணுவோம். அண்ட் ஆஃபீஸ்ல மோஸ்ட்லி நம்ம ஆஃபீஸ்ல நம்ம வந்து எப்பவுமே இந்த 100 Mbps கேபிள், ஃபாஸ்ட் ஈதர்நெட் கேபிள் யூஸ்வலா பார்ப்போம். இந்த ரெண்டு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணணும்னா 100 Mbps டிவைஸ் 100 Mbps கேபிள் பார்ப்போம், இல்லைன்னா ஃபாஸ்ட் ஈதர்நெட் கேபிள் பார்ப்போம். ஓகே, அண்ட் மோஸ்ட்லி இதுதான் நம்ம வந்து சர்வர் ரூம்ல போனோம்னா ஃபாஸ்ட் ஈதர்நெட் கேபிள் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து நம்ம வந்து ஓகே, யாராவது வந்து இங்க எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்காங்களா? கணேஷ், சக்திவேல், எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட்? நோ. கணேஷ், electronics background? No. No. Laksh. No problem. So நான் வந்து காலேஜ் டேஸ்ல இதெல்லாம் படிச்சிருந்தேன். ஸோ இந்த வயர்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கே வயர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த வயர்ஸ் வந்து தேர் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் அ unshielded twisted pair and the other is a shielded twisted pair. Okay. UTP meaning unshielded. Okay, I'm not going to go in depth into it what is unshielded and thing. Unshielded meaning அதுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் அந்த எலக்ட்ரிக்கல் பல்சஸ் இல்லைன்னா லைட் பல்சஸ் வந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அதுல வந்து ஒரு ஷீல்டு மாதிரி, இங்க பாருங்க காப்பர் ஷீல்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஷீல்டு மாதிரி இல்லைன்னா ஒரு கவர் மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ தட் வாட் எவர் டேட்டா யூர் சென்டிங் டு தீஸ் வயர்ஸ் அதுல வந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஷீல்டு கொடுப்போம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கு, ஒரு அன்ஷீல்டட், இன்னொரு ஷீல்டட். ஷீல்டட் மீனிங் அதுல ஷீல்டு இருக்கும், அன்ஷீல்டட் மீனிங் அதுல ஷீல்டு இருக்காது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ட்விஸ்டட் பேர். ட்விஸ்டட் பேர். ஸோ இந்த டயக்ராம் படி நம்ம பார்த்தோம்னா கேபிள்ஸ் பாருங்க இப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து எப்பவுமே வந்து வீட்டுல வந்து ஏதாவது ஒரு இல்லைன்னா ஷாப்பிங் மால்ல நம்ம பார்த்திருப்போம். அவங்க வந்து ஒரு வயர் மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லைன்னா எலக்ட்ரானிக் கேபிள் வயர்ஸ் வந்து பைண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கேபிள் இல்லைன்னா ஒரு காப்பர் வயர் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ட்விஸ்டட் பேர். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ், ஒரு அன்ஷீல்டட், ஒரு ஷீல்டட். அன்ஷீல்டட் மீனிங் அதுல வந்து கவர் இருக்காது, ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் இருக்காது, அதனால அது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இன்னொரு வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், அதுல வந்து ஒரு கவர் இல்லைன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் இருக்கு. ஓகேங்க. அப்புறம் மோஸ்ட்லி இந்த அன்ஷீல்டட்ல ட்விஸ்டட் பேர் கேபிள்ல என்ன ஆகும்னா பேர் மீனிங் ரெண்டு கேபிள் இருக்கு. கரெக்டா? சோ இதுல பார்த்தோம்னா இது ஒரு கேபிள் இருக்கு, இது ஒரு கேபிள் இருக்கு. சோ ஒரு கேபிள் வந்து எப்பவுமே டிரான்ஸ்மிட் பண்ணும், இன்னொரு கேபிள் வந்து ரிசீவ் பண்ணும். ஓகே, சோ இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா நான் வந்து இதே சப்போஸ் இது வந்து ஒரே ஒரு வயர், இது வந்து ஒரே ஒரு வயர் இப்படி மாதிரி நினைச்சுக்கலாம். So this is one single piece of wire. Okay, one single piece of wire. And அதுக்குள்ள இப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி அது காமிக்கும். இது பார்த்தோம்னா இது வந்து this is one single wire. ஓகேங்களா? This is coming like this. This is one single wire. இது வந்து this is one end, this is another end. Okay, so think of this as one end. This is end number 1 and this is end number 2. Okay, two ends of the same wire. But உள்ளே இருக்கிற வயரிங் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, சோ என்ன ஆகும்னா on one side the wire would be transmitting, on the other side that same wire or that same wire would be receiving. Similarly, on end number 1 this would be transmitting,
அண்ட் செகண்ட் இல்லைன்னா எண்ட் நம்பர் 1ல அதே வயர் வந்து ரிசீவ் பண்ணிட்டு அண்ட் திஸ் வில் பி இன் அ ட்விஸ்டட், they will go in a twisted manner. Okay, they will always go in a twisted manner like this. இப்படி. Okay, so this is why they are called as twisted pair cable. And in the diagram படி பார்க்கலாம், இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது அது வந்து ரிசீவ் ஆகுது, இங்கேருந்து அதே மாதிரி இங்கேருந்து ரிசீவ் ஆகுறதுன்னா இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இல்லைன்னா இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்றோம்னா இங்கேருந்து வந்து அது ரிசீவ் ஆகும். ஓகே, any doubt in twisted pair cable? Again, it is not important from a memory point of view, but இது வந்து if it is better to understand how cables are connected. Okay, ஏதாவது டவுட் இதுல? No. Alright, thanks. Moving on, நம்ம வந்து மோஸ்ட்லி ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி கேபிள் பார்த்தோம், RJ45 கனெக்டர், இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்த்தோம். ஸோ RJ45 கனெக்டர் வந்து is a type of UTP, untwisted pair cable, unshielded twisted pair, unshielded twisted pair. Okay, meaning it is unshielded, அதுல வந்து ஒரு protective cover இல்ல, but it is a twisted pair. Okay, so usually RJ45 connector எப்படி work ஆகும்? இங்க வந்து ஒரு PC இருக்கு, this is PC number 1, this is PC number 2. Okay, PC number 1 PC number 2ல வந்து ஒரு RJ45 போர்ட் இருக்கு. அந்த RJ45 போர்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த வயர் வந்து ஒரு எண்ட் வந்து இந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணுவீங்க, இன்னொரு எண்ட் வந்து இன்னொரு போர்ட்ல கனெக்ட் பண்ணுவீங்க. இப்படிதான் யூஸ்வலா நீங்க வந்து டிவைசஸை கனெக்ட் பண்ணுவீங்க. கரெக்ட், அது வந்து பிசியும் இருக்கலாம், பிசி டு ஸ்விட்ச் இருக்கலாம், ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் இருக்கலாம், இல்லைன்னா ரவுட்டர் டு ரவுட்டர் இருக்கலாம், பிசி டு பிசி இருக்கலாம், பிரிண்டர் டு பிரிண்டர் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். பட் இப்படிதான் நீங்க வந்து யூஸ்வலா கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, சோ இது வந்து ஒரு RJ45 வயர், அந்த வயர்ல வந்து இது வந்து RJ45 கனெக்டர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் கனெக்டர். இந்த வயரை நம்ம வந்து RJ45 சொல்ல மாட்டோம். இந்த பல்ஜ்டா இருக்கிற போர்ஷன் மட்டும் தான் RJ45 கனெக்டர்னு சொல்லுவோம். அந்த கனெக்டர் வந்து ஒரு RJ45 போர்ட்ல போய் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்போதான் ரெண்டு டிவைசஸ் வந்து RJ45 போர்ட் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த RJ45 போர்ட் வந்து நீங்க உங்கள்கிட்ட வந்து இப்ப ஒரு கேபிள் இருக்கு, அதுல வந்து RJ45 கனெக்டர்ஸ் இருக்கு. அது நீங்க வந்து இப்படி சும்மாவே போய் பிசில இல்லைன்னா ஸ்விட்ச்ல போய் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பிகாஸ் சப்போஸ் நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்விட்ச் வாங்கியிருக்கீங்க. ஓகே, சோ புதுசா ஒரு ஸ்விட்ச் வாங்கும் போது இப்படி தெரியும். இது ஒரு நான் வந்து கூகுள்ல இருந்து இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் 3560 ஸ்விட்ச். ஓகே, சோ இங்க பார்க்கலாம், இங்க வந்து நமக்கு வந்து இங்க நிறைய போர்ட்ஸ் இருக்கு. கரெக்டா, இங்க வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கு இங்க இப்படி. ஓகே, சோ these ports, in these ports you cannot just simply plug the wires. இந்த வயர் RJ45 கனெக்டர் வந்து இப்படி சும்மாவே போய் இந்த டிவைஸ்ல இப்படி கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தேவைப்படும். ஓகே, என்ன ஆகும்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து பார்த்தோம்னா இங்க பின்னாடி இப்படி கனெக்டட் இருக்கு. எல்லா போர்ட்ஸ் வந்து இப்படி பின்னாடி இப்படி இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கனெக்டட் இருக்கு. அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல தான் நீங்க போய் இந்த வயரை இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களோட லேப்டாப்ல வந்து இந்த மாதிரி ஒரு RJ45 போர்ட் இருக்கு. ஸோ அந்த RJ45 போர்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த போர்ட்ல அந்த மாதிரி வயர் வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் why is it important to have this card? ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க வந்து எப்பாவது வீட்டுல ட்ரில் பண்ணிருக்கீங்க? யாராவது கணேஷ், சக்திவேல் எப்பயாவது வீட்டுல வந்து ட்ரில் பண்ணிருக்கீங்க? ட்ரில் பண்ணி அதுல ஆணி போட்டிருக்கீங்க? இல்லையா? ட்ரில் பண்ணிட்டு கிடையாது, ட்ரில் பண்றது பாத்திருக்கீங்களா? அது ட்ரில் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பார்த்திருக்கோம். பாத்திருக்கீங்களா? சோ அதுல என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ட்ரில் பண்ணுவோம்.
ட்ரில் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு எவ்வளோ டெப்த்துக்கு ட்ரில் பண்ணணும் அவ்வளோ டெப்த் நம்ம ட்ரில் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல வந்து ஒரு வுடன் பீஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் பீஸ் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். டைரக்டாவே ஆணி வந்து நம்ம வந்து போட மாட்டோம் வால்ல. கரெக்டா? ஏன் போட மாட்டோம்? பிகாஸ் டைரக்டா ஆணி போட்டோம்னா அது வந்து ஆணி வந்து அங்க நிக்காது, அது அப்படி வழியில வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வுடன் பீஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் பீஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அதுல ஆணி நம்ம வந்து ஹேமர் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த வுடன் பீஸ் இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் பீஸ் தான் இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லைன்னா அந்த ஆணி இஸ் இன் திஸ் சினாரியோ ஆணி இஸ் யுவர் கனெக்டர், RJ45 கனெக்டர். அந்த வுடன் பீஸ் இல்லைன்னா அந்த வுடன் பீஸ் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த வுடன் பீஸ் இல்லைன்னா இந்த ஆணி வந்து உங்களால அதுல போட முடியாது. தட் இஸ் வை யூ நீட் அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லா டிவைசஸ்ல இந்த மாதிரி போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து RJ45 ஒரு RJ45 நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு கன்சோல் போர்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும். நீங்க ஒரு சிம்பிளான ஒரு ஸ்விட்ச் வாங்குனீங்கன்னா அதுல வந்து கார்ட்ஸ் ஏற்கனவே இருக்கும். பட் இஃப் யூ ஆர் பையிங் அ ஹை எண்ட் ஸ்விட்ச் ஆர் ஹை எண்ட் ரவுட்டர், யூ வில் நாட் ஹேவ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ். யூ வில் ஹேவ் டு பை இட் செப்பரேட்லி. அது நம்ம ஏன் செப்பரேட்டா பை பண்ணணும், ஏன் வந்து ஒட்டுக்கா வாங்க முடியாது, அதை நம்ம வந்து அப்புறமா டிஸ்கஸ். ஏதாவது டவுட் இதுல? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க எப்பாவது நீங்க வந்து RJ45 கேபிள் பார்த்துருக்கீங்கன்னா RJ45 கேபிள்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் காப்பர் இல்லைன்னா கோல்டன் வயர் இந்த லைன் மாதிரி பார்க்கணும். அது என்ன ஆகும், அந்த வயர்ல இருக்கிற காப்பர் வயர்ஸ் ஆகும். அந்த வயர் இந்த மாதிரி கேபிள்ல இந்த கேபிள் இது பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் தான் அந்த காப்பர் வயர்ஸ். ஓகேங்களா? அந்த காப்பர் வயர்ஸ்க்கு RJ45ல நம்பரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7. ஓகே, இந்த மாதிரி நம்பரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் why are these numbering very important? நான் வந்து ஹார்ட்வேர்ல போகல, பட் எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு எப்படி வயா எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ஒரு வயா லைட் பல்ஸ் எப்படி டிராவல் ஆகுறது, இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இங்க வந்து பார்த்தோம்னா தேர் ஆர் 2 types of RJ45 கேபிள். ஒரு கேபிள் வந்து ஈத்தர்நெட் பேட்ச் கேபிள் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் கேபிள்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்னு சொல்லுவோம். இன்னொரு RJ45க்கு ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் கேபிள்னு சொல்லுவோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ கேபிள்ஸ், இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆப்வியஸ்லி நான் வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் கேபிளோட நீங்க வந்து கனெக்டிவிட்டி பாருங்க. இது வந்து RJ45 ஓட ஒரு எண்ட், இது வந்து இன்னொரு எண்ட், அந்த கேபிளோட இன்னொரு எண்ட். ஓகேங்களா? சோ இந்த 1 வயரிங் வந்து 1 கூட கனெக்டட் இருக்கு, இந்த 2 வயரிங் வந்து 2 கூட கனெக்டட் இருக்கு, 3 is connected to 3, 4 is 4, 5 5, 6 6, 7 7, 8 8. Okay, so on both ends pin numbering is same. Okay, and crossover cable பாருங்க, on both end pin numbering is different. So meaning na இங்க இந்த டிரான்ஸ்மிட் ஆகிறது, so இங்க பின் நம்பர் 1ல ரிசீவ் ஆகும். பின் நம்பர் 1ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுறதுனா பின் நம்பர் 1ல ரிசீவ் ஆகும். அதே மாதிரி பின் நம்பர் 7ல டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா பின் நம்பர் 7ல தான் ரிசீவ் ஆகும். பின் நம்பர் 7ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா பின் நம்பர் 7ல தான் இங்க ரிசீவ் ஆகும். ஓகே, கிராஸ் ஓவர் கேபிள்ல இப்படி நடக்காது. பின் நம்பர் 1ல டிரான்ஸ்மிட் ஆகுறது பின் நம்பர் 3ல ரிசீவ் ஆகும். ஓகே, பின் நம்பர் 1ல இங்க டிரான்ஸ்மிட் ஆகுறது இந்த சைட் பின் நம்பர் 3ல ரிசீவ் ஆகும். அதே மாதிரி இங்க பின் நம்பர் 8ல டிரான்ஸ்மிட் ஆகுறது பின் நம்பர் 5ல ரிசீவ் ஆகும். ஓகே, இங்க வந்து பின் நம்பர் 8ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது இங்க வந்து பின் நம்பர் 5ல ரிசீவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் as கிராஸ் ஓவர் கேபிள். கிராஸ் ஆகிறது ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா டேட்டா போகிறது. ஓகே, இப்போ why is this important to understand? ஸ்ட்ரெயிட் ஓவர் கேபிள் வந்து எப்பவுமே we use it between two different devices.
Okay, now why is this important to understand? Different devices. இது வந்து ஒரு PC, இது வந்து ஒரு switch. Obviously switch ஓட cabling இல்லனா switch ஓட pin layout. Okay, நம்ம வந்து switchலயும் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கு. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து இந்த நிக்ல வந்து காப்பர் வைரஸ் இருக்குமா, காப்பர் கனெக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்போதான் அந்த ரெண்டு காப்பர் கனெக்டிவிட்டிஸ் வந்து இப்படி லேட்ச் ஆகும். லேட்ச் ஆகும் போது அந்த எலக்ட்ரிக் பல்சஸ் வந்து ஃப்ளோ ஆகும் காப்பர் மூலமா. கரெக்டா? சோ பிசில இருக்கிற பின் கனெக்டிவிட்டி இல்லைன்னா பின் லேஅவுட்ஸ் வந்து என்னோட லேப்டாப்ல இருக்கிற பின் லேஅவுட்ஸ் வந்து will be exactly same as any other PC. ஓகே, நான் வந்து லினோவோட பிசி யூஸ் பண்றேன். லினோவோல என்னோட RJ45ல இருக்கிற போர்ட் இல்லைன்னா பின் லேஅவுட்ஸ் will be same as someone else who is using Lenovo. Correct? So PC number 1's pin connectivity will be equal to PC number 2's connectivity. Correct? So இங்க வந்து so இப்படி PC1ல இருக்கிற pin connectivity வந்து will be equivalent to PC number 2's pin connectivity. Correct? So what happens if one is transmitting, the other should be receiving. 7 வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுனா இந்த 7 வந்து ரிசீவ் பண்ணணும். 7ல இருந்து மறுபடி இங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் பிரச்சனை. So if PC1 is using this pin layout to send data, அது வந்து PC2 ஓட 1ல போய் ரிசீவ் ஆகும். கரெக்ட்? அதே மாதிரி PC1க்கு PC2க்கு சப்போஸ் டிரான்ஸ்மிட் பண்ணணும், 1 பின் மூலமா பின் நம்பர் 1 மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. பிகாஸ் PC1 is already transmitting. So it needs to use another pin, suppose pin number 7, to send data so that PC number 1 on this other side can receive the data. So because PC1 um PC2 ஓடு pin layout same இருக்கறனால for same devices we use crossover cable, because PC1 வந்து இங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். So PC number 2 ஓட 3 pin வந்து இங்க ரிசீவ் ஆகும். PC number 2 வந்து இங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணனும்னா PC number 1 ஓட 3rd pin வந்து ரிசீவ் பண்ணும். So they can transmit and receive at the same time. So for two same devices, இங்க பாருங்க, இது வந்து switch, this is a switch, this is a switch. So between two switches you always use an Ethernet crossover cable, because pin layouts are different. Transmitting pin and receiving pin on both sides are different. Okay, so இங்க நான் எழுதுறேன், same device crossover cable. Okay, different device, இங்க பாருங்க, PC நம்பர் இது வந்து PC, இது வந்து switch. இங்க வந்து PC இருக்கு, இது வந்து switch. Obviously switch ஓட pin layoutum PC ஓட pin layout வந்து வேற வேற. Okay, that is how manufacturers design the device. Okay, so PC1 வந்து இங்க இந்த டிரான்ஸ்மிட் பண்றதா switch வந்து ரிசீவ் பண்ணலாம், switch வந்து டிரான்ஸ்மிட் பண்றதா PC வந்து இங்க ரிசீவ் பண்ணலாம். So for two different devices you use a straight through cable. Different devices, different pinouts, that is why straight cable. Same devices, same pinouts, that is why crossover cable. Okay, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No. ரூட்ல அங்க ஓகே, சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இங்க பார்க்கலாம். switch, இது வந்து switch, இது switch 11, 12, 21, 22. so switch 11 உம் switch 12 க்கு நடுவுல பாருங்க crossover cables இருக்கு. switch 12, switch 22 க்கு நடுவுல crossover cable இருக்கு. இங்க பாருங்க crossover cable. okay,
Switch to PC, they are different devices. Switch is a different device, PC is a different device. So you can see they are connected through a straight over cable. So different devices, straight over cable, same devices, crossover cable. Why? Because of the pin layout. Okay. Again, இது வந்து ஒரு this is not important from a memorization point of view, but it is from a concept and understanding point of view. Okay. And இதெல்லாம் வந்து எப்பவுமே ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ல தான், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் மோஸ்டா இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட டெய்லி ட்ரபிள் ஷூட்டிங்ல நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட் எல்லாமே பண்ண மாட்டோம். இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நாட் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். அண்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து காப்பர் கேபிள் பத்தி பார்ப்போம். We also have fiber cables. Okay, fiber cables நான் வந்து டீடைல்ல போக மாட்டேன், பட் fiber cables are more protected. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு அவுட்டர் ஜாக்கெட் இருக்கு, ஸ்ட்ரெங்தனர் இருக்கு, பஃபர் இருக்கு, கிளாடிங் இருக்கு, இந்த மெயின் கோர். இந்த மெயின் கோர் மூலமா தான் you will be sending light signals. You will be sending light signals. So இங்க பாருங்க எவ்வளோ layers of protection இருக்கு. It has lot of protection. So because it has lot of protection, it is also costly. Fiber is costly. Plus நீங்க வந்து லைட் யூஸ் பண்றீங்க, டேட்டாவை சென்ட் பண்றது. Obviously speed of light is much more faster than electric pulses. So that is why உங்களுக்கு ஸ்பீடும் ஜாஸ்தி கிடைக்கிறது, and light can travel long distance than electric pulses. That is why the cabling cable length is also very long. Okay, so fiber cable ல வந்து எப்படி டேட்டாவை நீங்க சென்ட் பண்ணா, LED. Okay, so what happens with an LED? It will send light in all directions. Okay, அந்த லைட் வந்து கரெக்டாவே இந்த ஃபைபர் கேபிள்ல போய் if it enters the core, this core correctly, you can see the light will travel like in a zigzag mode. Okay, and it will reach the other end. The other end may be a PC, அது வந்து ஸ்விட்சும் இருக்கலாம், அது வந்து ரவுட்டர் இருக்கலாம், அது எந்த எண்ட் டிவைஸ் பண்ணணும், இல்லைன்னா இட் கேன் பி அ கனெக்டிங் டிவைஸ், நம்மளோட வைஃபை மோடு மாதிரியும் அப்படி இருக்கலாம். ஓகே, எல்இடி மூலமா நீங்க வந்து உங்களோட டிவைஸ் வந்து எல்இடி மூலமா டேட்டாவை சென்ட் பண்ணதுன்னா ஸ்பீடு இல்லைன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, மீனிங் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிண்டே போறது, இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிண்டு போறது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ டிலே இருக்கும்னா there will be the speed will be less. சப்போஸ் நீங்க வந்து யூஸ்வலா லேசர் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபைபர் கேபிள்ல நீங்க வந்து லேசர் யூஸ் பண்றீங்கன்னா, லேசர் ஹேஸ் அ faster speed because it's just one single path like this. அதனால speed of laser is higher than a normal LED light. Okay, and copper wire மாதிரி நமக்கு fiber cable there are different variations based on the speed, but these are 10 gig, 10 gig, 10 gig, 10 gig. You can have 1000 gig also, you can have 100 gig also, and based on the distance they cover, அவங்களுக்கு different names கொடுத்திருக்காங்க. Okay, 400 மீட்டருக்கு 10 base S, 300 மீட்டருக்கு 10 G base LX4, 10 கிலோமீட்டருக்கு 10 base LR, 30 கிலோமீட்டருக்கு 10 base E. இந்த மாதிரி different IEEE names கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கேபிள். Now ஏதாவது டவுட் இருக்கா இதுல கேபிளிங்? ஸோ பேசிக்கலி நான் வந்து என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், பேசிக்கலி பிசிக்கல் லேயர், நம்மளோட OSI லேயர்ல பிசிக்கல் லேயர் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் OSI லேயர் படி physical layer and the application layer are the only two layers which you can feel. Okay, physical layer நம்மளோட இந்த Ethernet ports, இந்த கேபிள், இந்த NIC cards, இதெல்லாம் நீங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி application layerல whatever you are seeing now, whatever you can hear, it's all in the application side. You can hear it, you can feel it, you can see it.
ஸோ அப்ளிகேஷன் லேயரும் பிசிக்கல் லேயரும் வந்து these are the only two layers in the OSI layer model which you can feel. மிச்ச இருக்கிற லேயர்ஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. யூ கேன் only visualize and understand. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Hey, hi Vignesh. Hello, Lakshmikant. How are you? I'm good. Good, good. I just joined the session, so I don't no doubts. So you can continue. Yeah, no problem. Thanks. Okay. So moving on. And this is the first interesting part of the whole CCNA session. So இதுல வந்து now we will jump into layer 2 and we will discuss a lot about layer 2. Layer 2 of the OSI layer model. Okay. And layer 2, the moment we hear layer 2, நம்மளோட மனசுல வந்து எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்மளோட மனசுல வந்து ஸ்விட்ச் தான் வரும். ஓகே, அண்ட் ஸ்விட்ச் எப்படி இருக்கும் நம்ம ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்விட்ச் எப்படி இருக்கு. ஸ்விட்ச் இது வந்து ஒரு சிஸ்கோ ஸ்விட்ச் இருக்கு, இது வந்து நெட் கியர் ஸ்விட்சஸ், தீஸ் ஆர் நெட் கியர் ஸ்விட்சஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்விட்சோட யூஸ் படி the switch உங்களோட requirement படி the size and the capacity or the capability of the switch may vary. Okay, so in the Mari switch where it looks like a pizza box, so these are called as pizza box switch chassis meaning in the outer shell of any device is called as a chassis. நம்மளோட காருக்கு வந்து ஒரு chassis இருக்கு, that the outer structure of the car is called as a chassis. நிறைய பேர் வந்து சாசிஸ் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து சாசி சொல்லுவாங்க. ஓகே, இட் டஸ் நாட் மேட்டர், தி ப்ரொனன்சியேஷன் டஸ் நாட் மேட்டர். ஸோ ஸ்விட்ச் பார்த்தோம்னா ஸ்விட்ச் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இப்படி பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங் இல்லைன்னா ரெக்வயர்மெண்ட் படி சைஸ், கேப்பபிலிட்டி, ஃபீச்சர் எல்லாமே வேரி ஆகும். ஸோ இங்கே பார்க்கலாம் நெட் கியரோட நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூ கேன் சி திஸ் இஸ் அ ஸ்மால் பாக்ஸ் which I said was an unmanaged switch, which we will always see in the small office connectivity. இதெல்லாமே வந்து managed switches. Managed switches meaning நமக்கு வந்து CLI மூலமா இல்லைன்னா கன்சோல் போர்ட் மூலமா இந்த ஸ்விட்சஸோட CLI ஆக்சஸ் பண்ணலாம். நமக்கு வந்து VLAN கான்ஃபிகர் பண்ணலாம், ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த ஸ்விட்சை நமக்கு வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னா மேனேஜ் பண்ணலாம். அதனாலதான் இந்த ஸ்விட்சஸ்க்கு வந்து மேனேஜ்டு ஸ்விட்சஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் மல்டி லேயர் சாசி ஸ்விட்சஸும் இருக்கு. இது வந்து சிங்கிள் லேயர், பார்க்கலாம். இந்த ஸ்விட்ச் வந்து மல்டி லேயர் பார்க்கலாம். இங்க இது வந்து ஒரு லேயர், இது வந்து செகண்ட் லேயர். ஸோ மல்டி லேயர் சாசி ஸ்விட்சஸ் இப்படியும் சொல்லலாம். ஸோ மல்டி லேயர் சாசி ஸ்விட்சஸ்ல வந்து தே ஆர் பவர்ஃபுல், தே ரிக்வயர்ட் மோர் ப்ராசஸிங், தே பில்ட் அப் மோர் ஹீட். ஸோ யூ நீட் டிஃப்ரெண்ட் ஃபேன்ஸ் டு கூல் இட் டவுன். நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும். த மோர் பிகர் யோர் ஸ்விட்சஸ் or your devices, the more processing it will have, and you need more fan or cooling power to cool it down. Okay, so இதுதான் switch. And how do we connect different devices to switch? நம்ம வந்து இங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த டயக்ராம். ஸோ இந்த switches எல்லாமே பிசி கூட கனெக்டடா இருக்கு, இல்லைன்னா ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கு. இப்படி கனெக்ட் பார்த்தோம்னா இப்படி கனெக்ட் பண்ணும். ஸோ ஸ்விட்சோட ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் இங்க பார்க்கலாம். ஸ்விட்சோட ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்ல வந்து அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கு. அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் போர்ட்ல நம்ம வந்து வயர் கனெக்ட் பண்ணுவோம். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயர்ஸ் இருக்கு. நம்ம இப்போ பார்த்துருந்தோம் ஈத்தர்நெட் வயர், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வயர், 10 gig வயர், இல்லைன்னா நம்ம வந்து ஃபைபர் கேபிள் யூஸ் பண்றோம்னா ஃபைபர் வயர், அந்த மாதிரி. ஸோ அதுல நம்ம வந்து இந்த ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணுவோம்.
ஸ்விட்ச்ல இருந்து பிசிக்கு கனெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா சர்வருக்கு கனெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு ஸ்விட்ச்ல இருந்து இன்னொரு ஸ்விட்ச்க்கு கனெக்ட் பண்ணுவோம், அந்த ஸ்விட்ச்ல இருந்து இன்னொரு பிசிஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி நமக்கு வந்து பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸோ இப்படி நமக்கு வந்து ஒரு ஸ்விட்ச்ல இருந்து நிறைய டிவைசஸை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் படி பார்த்துட்டு இருந்தோம். தட் டேட்டா சென்ட் பண்ணும். ஓகே, இந்த வைரஸ் மூலமா டேட்டா சென்ட் ஆகும், இல்லைன்னா இந்த வைரஸ் மூலமா டேட்டா ரிசீவ் ஆகும். ஸ்விட்ச் வந்து இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். இந்த ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்விட்ச் வந்து டேட்டாவை இன்னொரு ஸ்விட்ச்க்கு ஃபார்வர்ட் பண்ணும். இந்த ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை ரவுட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும், இல்லைன்னா டேட்டா சென்ட் பண்ணும், ஷேர் பண்ணும். இந்த நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்விட்ச் வந்து இன்னொரு ஸ்விட்ச் கூட டேட்டா ஃபார்வர்ட் பண்ணணும், இல்லைன்னா ஷேர் பண்ணணும்னா எப்படி பண்ணும்? எனி ஐடியா? நான் வந்து இந்த இந்த ஸ்விட்ச் வந்து ஸ்விட்ச் நம்பர் 2 வந்து ஸ்விட்ச் நம்பர் 1க்கு வந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணும்? எனி ஐடியா? First one, we have established a connectivity. It starts with ARP. ஓகே, ஆர்ப் நான் வந்து அப்புறமா சொல்றேன். பட் எனி அதர் திங்? It has to be at one port. ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் you went to an a bit higher side. Okay. Yeah, you continue. Yeah, no problem. So டேட்டா ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து என்ன சொன்னேன், டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணணும். நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டர் சென்ட் பண்ணணும். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். அந்த லெட்டர் நான் வந்து அந்த லெட்டரை வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணணும்னா ஐ நீட் அன் அட்ரஸ். கரெக்ட், எனக்கு வந்து அட்ரஸ் தேவைப்படும். அந்த அட்ரஸ் மூலமா தான் அந்த லெட்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ரீச் ஆகும். கரெக்டா? ஸோ ஸ்விட்ச்க்கு வந்து இந்த ஸ்விட்சஸ்க்கு வந்து டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் தேவைப்படும். ஓகே, அண்ட் தட் அட்ரஸ் இஸ் கால்ட் அஸ் மேக் அட்ரஸ். ஓகே, மேக் அட்ரஸ் தேவைப்படும். ஸோ ஸ்விட்ச் 2க்கு வந்து ஸ்விட்ச் 1க்கு டேட்டா சென்ட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 2க்கு டேட்டா வரணும்னா ரெண்டு ஸ்விட்சுக்குமே வந்து மேக் அட்ரஸ் தேவைப்படும். Without the MAC address, they will not be able to forward data. Not just switches. நான் என்ன சொன்னேன், என்னோட டெமோ செஷன் நீங்க வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த OSI layer model. Guys, give me 2 minutes. Okay. So இந்த OSI layer வந்து எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல இருக்கு. ஓகே, OSI layer மாடல் நம்ம பார்த்தோம்னா லேயர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். It goes up to layer 7. Okay, layer 2, layer 3, layer 4, 5, 6 and 7. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி லேயர் 1 பத்தி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி கேபிளிங்ஸ் இருக்கு, எந்த மாதிரி கேபிளிங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி கனெக்டிவிட்டி ஆகும், இதெல்லாம் பார்த்துட்டு. லேயர் 2 நான் என்ன சொன்னேன், எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல வந்து இந்த OSI லேயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிசிக்கு வந்து லேயர் 2ல டேட்டா ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகணும். அந்த ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை ஸ்விட்ச் 1க்கு ஃபார்வர்ட் பண்ணி பிசி ஏக்கு அந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணணும்னா எல்லா டிவைசஸ்ல வந்து ஒரு மேக் அட்ரஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ பிசிஇ வந்து அது வந்து என்னோட பிசிஏ வந்து என்னோட ஃப்ரெண்டோட பிசி அப்படி நினைச்சுக்கோங்க. நான் வந்து இங்கேருந்து ஒரு லெட்டர் எழுதுறேன். ஓகே, அந்த லெட்டர்ல வந்து ஒரு 2 அட்ரஸ் இருக்கும். கரெக்டா? 2 அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் 1 வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நினைச்சுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் 2, போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் 1. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், அந்த லெட்டரை வந்து போஸ்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்றேன். இல்லைன்னா அந்த என்ன சொல்றது,
courier service இல்லைன்னா போஸ்ட்மேனுக்கு நான் வந்து அந்த லெட்டரை வந்து போய் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும், அந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் 2க்கு போகும். போஸ்ட் ஆஃபீஸ் 2 வந்து என்ன பண்ணும், அந்த அட்ரஸை ரீட் பண்ணும். இந்த அட்ரஸை ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணும். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் 1க்கு சென்ட் பண்ணும். போஸ்ட் ஆஃபீஸ் 1 வந்து என்ன பண்ணும், மறுபடியும் அந்த 2 அட்ரஸ் என்னோட ஃப்ரெண்டோட அட்ரஸ் ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த லெட்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணும். அதே சேம் கான்செப்ட்ல தான் நம்மளோட பிசிஸும் இல்லைன்னா நெட்வொர்க்கிங் டிவைசஸ் ரன் ஆகுது லேயர் 2ல. ஸோ எல்லா லேயர்ஸ்ல வந்து ஒவ்வொரு அட்ரஸஸ் இருக்கு. அது நம்ம வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயர் அப்புறமா பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம வந்து இப்போ லேயர் 2ல எந்த மாதிரி அட்ரஸ் யூஸ் ஆகும் பார்க்கணும். அது வந்து மேக் அட்ரஸ். ஸோ பிசிஇ, பிசிஏ, ஏபிசிடிஇ இந்த எல்லா பிசிஸ்க்கும் இந்த மாஸ்டர் சர்வருக்கும் வந்து ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்க்கு வந்து பேர் வந்து மேக் அட்ரஸ்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அந்த மேக் அட்ரஸ் வந்து இட் இஸ் அ 6 byte or 48 bit address ஆகும். 48 bit hexadecimal. hexadecimal. So MAC address பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம். If you're wondering what tool is this is Cisco Packet Tracer. So பார்த்தோம்னா இது பாருங்க, பேஸ் ஈத்தர்நெட் மேக் அட்ரஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், எல்லா ஸ்விட்சுக்கு சொல்றேன், எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்க்கு வந்து ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு. ஸோ மேக் அட்ரஸ் வந்து அண்ட் மேக் அட்ரஸ் இஸ் அ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, 48 பிட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஓகே, ஸோ இது பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் மீனிங் டெசிமல், பைனரியில இருந்து டெசிமல் தெரியும், டெசிமல்ல இருந்து ஹெக்ஸாடெசிமல் தெரியுமா? ஓகே, ஸோ நான் 16 பிட் பைனரி எல்லாமே எழுதுறேன். 16 பிட் சொல்றேன், 4 பிட். ஸோ 0 0 0 0 0 0 0 1 0 0 1 0 0 0 1 1 0 0 1 0 0 0 correct 1 0 0 0 0 1 0 1 0 0 1 1 0 0 என்ன பண்றேன், I'm sorry. 0 1 0 0 0 1 0 1 0 1 1 0 0 1 0 1 1 1 அதுக்கப்புறம் 1 0 1 0 0 1 1 0 1 0 1 0 1 1 1 0 1 1 0 0 1 1 0 1 1 1 1 0 1 1 1 1. So 4 bit நான் வந்து எழுதிருக்கேன். So it starts from 1 2 sorry 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. So இது எல்லாமே வந்து பைனரி, இது வந்து பைனரி ஃபார்மேட். ஓகே, இது எல்லாமே வந்து டெசிமல் ஃபார்மேட். நம்ம வந்து டெசிமல் வந்து you can think of it as a readable format kind of. Okay, and then there is a hexadecimal format. Okay, hexadecimal format. So hexadecimal meaning na there's nothing to worry. All you need to understand is 0 ல இருந்து எழுதுங்க. In hexadecimal format, numbers after 9. In hexadecimal format, numbers after 9 are not written as 10, 11, 12, 13, 14. Okay, 10க்கு வந்து A சொல்லுவோம், 11க்கு வந்து B, 12க்கு வந்து C, இது வந்து D, இது வந்து E, இது வந்து F. இப்படி எழுதுவோம்.
The rest of the numbers remain the same. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay. So binary format la bitwise எழுதுவோம். Decimal la 0, 1, 2, 3, 4, 5, 6 till 15. Hexadecimal ல இருந்து hexadecimal ல 0 ல இந்த 9 அப்படியே எழுதுவோம். But 10 க்கு அப்புறம் நம்ம வந்து A, B, C, D, E நம்ம போடுவோம். And it goes up till F only. It goes up till 15 only. Okay. 0 to F. Okay. So இந்த MAC address இங்க பார்த்தோம்னா இது வந்து 0 hexadecimal meaningனா this is not a single digit 0. இது வந்து ஒரு single digit 0 கிடையாது. இந்த 0க்கு வந்து நீங்க you have to expand it into binary 0 format. So இது வந்து 0 0 0 0. Okay. That is 1 0. அதுக்கப்புறம் second 0 you have to expand it again 0 0 0 0. Third 0 you have to expand it 1 2 3 4. அதுக்கப்புறம் 2. This is in hexadecimal format. In the hexadecimal format, you have to write it as 0010, 0010. இப்படி. So if you expand every single digit into their binary equivalent, okay, you will get a binary MAC address. And the binary MAC address நீங்க வந்து count பண்ணீங்கன்னா it will be 48 bits. It's a 48 bits MAC address. Okay. And MAC address, the quality of a MAC address is that நம்மளோட house address மாதிரி தான். Our house address is unique in the world. I live in Pune. என்னோட பூனேயோட இந்த வீட்டோட ஒரு அட்ரஸ் இருக்கு. வேற இந்த வேர்ல்ட்ல இருக்கிற வேற ஏதாவது அட்ரஸ் வந்து என்னோட அட்ரஸ் கூட மேட்ச் ஆகவே ஆகாது. ஸோ மை ஹவுஸ் அட்ரஸ் இஸ் யூனிக். அதே மாதிரி மேக் அட்ரஸ் வந்து யூனிக் ஆகும். எல்லா டிவைசஸ் என்னோட லேப்டாப்ல இருக்கிற மேக் அட்ரஸ், என்னோட லேப்டாப்க்கு வந்து ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு. அந்த மேக் அட்ரஸ் வந்து உங்களோட லேப்டாப்போட மேக் அட்ரஸ் கூட மேட்சே ஆகாது. இல்லைன்னா இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா டிஜிட்டல் டிவைசஸ்க்கு மேக் அட்ரஸ் வந்து யூனிக் தான். ஸோ மை மேக் அட்ரஸ் வில் பி யூனிக். No other device in this world will have the same MAC address. It is unique. So unique பண்ணனும்னா, okay, there are only 48 bits. Okay, there are only 48 bits. Okay, 48 bits க்கு வந்து every time ஒரு networking device generate ஆகுது. நமக்கு தெரியும் நம்மளோட வீட்டிலேயே வந்து there are many networking devices. என்னோட வீட்டில் பாருங்க 4 family members இருக்காங்க, 4 mobile phones இருக்கு. That means 4 mobile phones meaning 4 MAC address. Correct? அதுக்கப்புறம் 2 laptops. So 2 extra MAC address. அதுக்கப்புறம் 1 smart TV. Okay. So அதுக்கு வந்து ஒரு MAC address தேவைப்படும். Okay. So in total there are 7 MAC addresses alone in my house. Okay. அதே மாதிரி நீங்க நம்ம நினைச்சு பாருங்க. I think so. நம்மளோட வேர்ல்டோட population is around 9 billion, if I'm not wrong. That is 900 crores. Okay. So 900 crores வந்து நம்மளோட world population. Okay. So obviously 9 billions வந்து networking devices இருக்காது. But considering half of the population or even 8 billion, okay, 8 billion people in this world have access to networking devices. And the networking devices வந்து லேப்டாப் இருக்கலாம், மொபைல் போன் இருக்கலாம், ஸ்மார்ட் டிவி இருக்கலாம். அந்த 8 பில்லியன் டிவைசஸ்க்கு வந்து ஒவ்வொரு யூனிக் மேக் அட்ரஸ் கொடுக்கும். They cannot be same. அது எப்படி கொடுக்கும்? Okay. For that நம்மளோட IEEE, Institute of Electronics and Electrical Engineers, IEEE, they decided something. Okay. What they said, in the 48 bits இல்லைன்னா 6 bytes, இந்த 6 bytes நம்ம வந்து 3 bytes டிவைட் பண்ணும். Okay, 3 bytes டிவைட் பண்ணும். They thought like that. Okay, இந்த 3 bytes வந்து they called it as OUI. Organization unique
identifier. Okay. The next 3 bytes of the MAC address is called as vendor MAC address. Vendor MAC address. So suppose என்னோட லேப்டாப்போட MAC address வந்து அதுல first 3 bytes வந்து யார் கொடுத்திருப்பாங்க? IEEE said லெனோவோடு first 3 bytes ஓட MAC address வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? அந்த 0002 0002 17 லெனோவோட எல்லா MAC addresses லெனோவோ டிவைசஸோட எல்லா MAC address வந்து 000217 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். This is what IEEE said. After that, the rest of the 3 bytes, it is up to Lenovo. He can give any number. He can give any number 000000 also. He can give any number. Okay, that is starting from 0 till F. Anything, any combination of numbers to give it to his Lenovo products. So அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா சிஸ்கோக்கும் ஒரு OUI இருக்கு. IEEE said for Cisco products they should use a particular MAC address. Okay, அந்த MAC addressல first 3 bytes வந்து சிஸ்கோட ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் வந்து AB12CD கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எல்லா சிஸ்கோ ப்ராடக்ட்ஸோட MAC address வந்து AB12CD ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இட் இஸ் அப் டு சிஸ்கோ whatever MAC address they want to assign to those products. It is up to them. The rest of the 3 bytes. இப்படிதான் MAC addresses வந்து யூனிக்கா எல்லா டிவைசஸ்க்கு assign பண்ணும். And it is assigned because IEEE has mentioned it like that. Okay. Any question about what is MAC address? No. Okay. Ganesh? Oh, Ganesh and Vignesh. No, all good, Laksh. All good. ஸோ இன்னைக்கு நான் வந்து இங்கே ஸ்டாப் பண்றேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஸ்விட்ச் வந்து MAC address யூஸ் பண்ணி டேட்டாவே ஃபார்வர்ட் பண்ணும், அது வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் நெக்ஸ்ட் கிளாஸ், தட் இஸ் டுமாரோ. ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல? Nothing much from my side. ஓகே.